ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படத்தோடைய டைட்டில்ல ஆண் அப்படிங்கிற வார்த்தை வந்து தாலி கயிற வச்சு டைட் ஆகி, அந்த ஆண்கிற வார்த்தை மட்டும் ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா தான் சக்திக்கும், சிவாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது, சக்தி வந்து சிவா கிட்ட சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால டைவர்ஸ் வரைக்குமே கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. இதே இது டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஆம் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். ஆமா. ஆண் பாவம் வந்து பொல்லாதது அப்படிங்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஆம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு டைட்டில ரிவீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு டைட்டில் போடும்போது ஆண் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிராக் விழுந்திருக்காது. தாலிக்கயிறு வந்ததுக்கு அப்புறம் தான் கிராக் ஆகும். ஸோ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், இதே இது ஒரு சில பேரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரியும், அதனால ஆண்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், டைட்டில இந்த ஸ்க்ராச்சஸ் மூலமாவே இந்த படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோட டைட்டிலையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரியோ நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல ரியோ வந்து சிவாங்கிற ரோலையும், மாளவிகா மனோஜ் வந்து சக்திங்கிற ரோலையும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ஈகோ பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சிவா வந்து பெண்கள ஃபர்ஸ்ட்டு மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் ஆரம்பத்தில காமிப்பாங்க. அதனால தான் வந்து பொண்ணு பார்க்க வர்ற சீன்ல கூட பொண்ண உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பொண்ணு வந்து கீழ உட்காருவாங்க. அதனால சிவாவும் கீழ தான் உட்காருவாரு. ஸோ ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே சமமா தான் நடத்துவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் போம்போது மாடல் ட்ரெஸ் வந்து இவருக்கு பிடிக்காம இருந்தாலும், சக்திக்காண்டி மாடர்ன் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சக்தி வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு வருவாங்க. ஆனா சக்திக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும். அப்ப மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கும்னு காட்டிக்காம, ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபோர்ட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி டயலாக் பேசியிருப்பாங்க. ஆனா சிவா வந்து என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அது ஒரு டீசென்ட்டான மாடர்ன் ட்ரெஸ்ஸா தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாரு. சக்தியோடைய அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. சக்தி வந்து ஃபெமினிசத்த விரும்பக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அதனால ஃபெமினிசத்த பத்தி பேசின ஆளுங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. யார் யாருடைய ஃபோட்டோஸ் இருக்கும் அப்படின்னா, தந்தை பெரியார், அம்பேத்கர், ஜி.யு. போப் இந்த 3 பேருடைய ஃபோட்டோஸ் இருக்கும். இவர் வந்து கார்ல் மார்க்ஸ் கிடையாது, ஜி.யு. போப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சக்தி கிட்ட. சக்தி வந்து இவர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் மூலமாவே இவங்க ஒரு ஃபேக் ஃபெமினிசத்த விரும்பக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கன்வே பண்ணியிருப்பாங்க. சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா, எது சுதந்திரம் அப்படின்னு தெரியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் மூலமாவே யாரு பெண்கள் வந்து சம உரிமைய பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியாம அந்த ஃபோட்டோஸ வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. தந்தை பெரியார், அம்பேத்கர், ஜி.யு. போப் இவங்க 3 பேரும் பெண் உரிமைய பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனா, அந்த நேரத்துல சிவா வந்து சக்திக்கு விட்டு குடுத்து, ஆமா இது வந்து கார்ல் மார்க்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவாரு. ஆனா, இவர் வந்து கார்ல் மார்க்ஸ் கிடையாது, ஜி.யு. போப் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த சீனோட எண்டிங்ல ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தந்தை பெரியாருடைய புக்க படிக்கும்போது கூட பெரியார் மாதிரியே வந்து சக்தி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சிவா வந்து சக்தி கிட்ட எங்க ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு போர்பந்தர் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து காந்தியோட பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் பிளாக்ல தான் சிவா வந்து சொல்லுவாரு. ஆனா அது அம்பேத்கருடைய பிறந்த ஊரு அப்படின்னு சக்தி சொல்லுவாங்க. ஸோ சக்தி வந்து ஃபெமினிசத்த விரும்பினாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் டீட்டெயில் என்னன்னே தெரியாம அம்பேத்கர பிடிச்சிருக்குது. அவரோட வழியிலே நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் ஃபெமினிசத்த கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபெமினிசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்தியும் சிகரெட் அடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். வாய கொப்பளிச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுற மாதிரியெல்லாம் காமிப்பாங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் அத வந்து ஃபெமினிசத்துக்காண்டி பழகுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 2 தடவ சிகரெட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு தடவ கூட இவங்களா சிகரெட்ட பத்த வச்சு சிகரெட் குடிக்க தெரியாது. அதத்தான் இன்டர்வல் பிளாக்ல சிவா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உனக்கு சிகரெட் அடிக்கவே தெரியாது. ஆனாலும் நீ சிகரெட்ட எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்மளும் அடிப்போம் அப்படின்னு நீ நினைக்கிற. நீ ஒரு ஃபேக் ஃபெமினிசம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சக்தி வந்து சிவா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "என்னைய குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்னைய சுதந்திரமா என்னைய அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு" அப்படிங்கிற மாதிரியும், இதே இது நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு பொட்டச்சி தான் அப்படிங்கிற மாதிரி என்னையும் வீட்டுக்குள்ள வச்சு அடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க.
அதுல இருந்து தான் வந்து இவங்களுக்கு எப்படியாவது ஆணும், பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிறத ஃபெமினிசத்த விரும்பியிருப்பாங்க. இந்த டயலாக்க எங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிவாவும், சக்தியும் ஒரு சடங்கு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்ப "கால் மேல கால் போடாத, நேரா உட்காரு" அப்படின்னு சிவா வந்து சொல்லுவாரு. அதுக்கு சக்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "இந்த ஃபங்ஷனே ஒரு யூஸ்லெஸ் ஃபங்ஷன்னு, அதுக்கு வந்ததே பெரிய விஷயம்" அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்தியுடைய லைஃப்ல வந்து சடங்கு ஃபங்ஷன்ல தான் இவங்களுடைய கேரக்டரே வந்து மாறி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சக்தி வந்து Instagramல வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இதே இது சிவா வந்து குடிச்சிட்டு வீடியோ எடுத்து சக்தி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பஸ்தனுடைய வேதனை அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவா வந்து நாராயணன் கிட்ட எப்ப சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது, சக்தி வந்து டாம் அண்ட் ஜெர்ரியோட ஃபோட்டோ போட்டு ஒரு டீ ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீ ஷர்ட் மூலமா எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. சக்தி வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு கப்புல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த கப்புள் வீட்ல ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் கல்யாண ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. அந்த கல்யாண ஃபோட்டோஸ்ல ஒரு ஃபோட்டோ வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவாவும் இருக்கும். சக்தி வந்து ரீல்ஸ்ல என்னென்ன சர்ப்ரைஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ரியாலிட்டிக்கு செட் ஆகாது அப்படின்னு சிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதனால தான் வந்து சண்டையே வர்ற மாதிரி காமிப்பாங்க. சிவா வந்து சக்தி கிட்ட ரூ. 28,000 நீ என்ன பொருள் வாங்குன? அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அவங்க பேக்ரவுண்ட்ல ஃபெமினிசத்த பத்தி போராட்டம் நடக்கும். அதே மாதிரி இங்கே உன் காச வந்து நான் எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிவாவுக்கும் சக்திக்கும் சண்டை நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன்ல சக்தி வந்து 2 ஹாப்பி நியூஸ் இருக்குது. ஒண்ணு நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து சிவா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு சிவா வந்து நோன்னு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போகும். இதே இது பிரெக்னன்ட் ஆன விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே பிசினஸ்க்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா தான் செகண்ட் ஹாஃப்ல நாராயணன் கிட்ட பிரெக்னன்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவளுக்காண்டி நான் என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. 2வது குட் நியூஸ ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கதை முடிஞ்சிருக்கும். ஸோ கதைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூஸா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிசினஸ பத்தி தான் இவங்க பேச போறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா சம்பவம்னு போடும்போதே ஃபர்ஸ்ட் எம்பிஏன்னு தான் வரும். எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்க்கான படிப்பு. ஸோ அத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சம்பவம்ங்கிறதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே இவங்க பிசினஸ பத்தி தான் பேச போறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல சண்டை வரும். அப்ப இவர் வந்து கால் மார்க்ஸ் கிடையாது, ஜியு போப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி போர் தண்டர் வந்து அம்பேத்கர் பிறந்த இடம் கிடையாது, காந்தி பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாரு. இத நான் வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு நினைச்சு நீ சொன்னதுக்கெல்லாம் ஆமான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதே இது கிளைமாக்ஸ்ல சக்தி வந்து திரும்பவும் அம்பேத்கருடைய பிறந்த ஊரு கேட்பாங்க. அப்ப சிவா வந்து போர்பந்தர் அப்படின்னு சொல்லுவாரு. சக்தியோட கேரக்டருக்கு சிவா வந்து அட்ஜஸ்ட் பண்ற விதமா தப்பான பதில சொல்லி ஒண்ணா சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்தி வந்து Zomatoல ஒர்க் பண்ணுவாங்க. அத வந்து செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமாக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்லயே Zomatoவோட யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்தி வந்து 2 பேரும் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சிவாவுடைய ஞாபகம் இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த கட்டட வேலைய பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவா வந்து நாராயணன் கிட்ட சக்திக்கு ரூ. 5,000 குறைஞ்சு ட்ரெஸ் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் சக்தி வந்து ஒரு கட்டத்துல தனியா போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸ பார்க்கும்போது 3000ன்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸ எடுக்காம போயிருவாங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பைசன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 3 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஆண் பாவம் பொல்லாதது படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.